சேர்ந்துச்சுன்னா பழத்தடி வெளுன்னு வெளுத்துருவார், புண்ணானாலும் ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சேர்ந்துருந்தாலும் சரி வெளுன்னு வெளுப்பார், சந்திரனோட சேர்ந்துருந்தாலும் வெளுன்னு வெளுப்பார். இவங்க 3 பேர்த்தோட சேரைகளுக்கு ரொம்ப தொந்தரவு அதிகம். மற்றையரோட சேர்றத விட செவ்வாயோட ராகு, சுக்கரனோட ராகு, சந்திரனோட ராகு, இந்த 3 கிரகத்தோட ராகு சேர்ந்துருந்தா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா, சைலண்டாக இருக்கீங்க, பேசுறது பிடிக்கலையா நீ என்ன தெரியல. இதெல்லாம் வந்து இந்த பக்கம் கருதை காய்ச்சி இந்த பக்கம் விட்டு எடுத்துடும், ஞாபகம் வச்சுக்கணும். அது கட்டிங் பிளாயர் போட்டு தான் முறுக்குச்சுன்னு சொன்னோம், இதெல்லாம் முறுக்காது, இப்படி உள்ள விட்டு இந்த பக்கம் உருவிடும். இதுதான் அந்த ராகு. அதுக்கு பரிகாரமெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. என்னங்க, ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் தலை சிறந்த பரிகாரம், இதுக்கு மீறின பரிகாரமே கிடையாது, செலவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்கிறது. என்னங்க, ஆமாஞ்சாமி பொம்பளை ராகோடு சேர்ந்துக்கா, இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னா சரி சாமி அப்படிங்கணும், அதை சாமியாக நினச்சிக்கணும். சாமியாக நீங்கள் கும்பிட்றக்காரம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. அதாவது குறுக்க பேசக்கூடாது, அவ்வளோதான். ராகுக்கு பொறுத்தவரை குறுக்க பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. அந்த கிரகம் ராகுக்கு பிடிக்கவே இல்லையா, நமக்கு பிடிக்காதான் பேசு. வடக்கினா அது கிழக்கிங்க, கிழக்கினா மேக்கிங்கு, மேக்கினா இப்படி மாற்றி சொல்கிறது தான் ராகுனுடைய வேலை. சரி, இப்போ இந்த பகை கிரகங்களோடு சேர்ந்துருக்குது அப்படின்னா அதோடு இணைந்து பயணம் பண்ணுறது தான் ரொம்ப காலச்சிறந்தது. ஆனால் அதே இன்னொரு விஷயத்தை கேட்டுங்க, நீங்கள் எப்போ அது கூட சரணாகதி அடைகிறீங்களோ அன்றைக்கி அது யோகத்தை தரக்காரம் பண்ணிடும். அதையும் ஞாபகம். சுக்கரனோட ராகு சேர்ந்துருக்குது, அவனுக்கு பொருளாதார ரீதியாக மனைவி மூலம் பொருளாதாரம் கிடைக்கும். ஆனால் ஆமாஞ்சாமி போடணும், ஆமாஞ்சாமி போடனா கிடைக்கவே கிடைக்காது, கும்பிடணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குதான், கணவர் மொண்டி மாடும் நல்ல மாடும் பூட்டின வண்டி தான். ஒரு வண்டி ரொடக்குன்னு தான் போகும். ஈஸியாக ரெண்டு மாடு மூட்டின வண்டியாட்ட போகவே போகாது, வேறு வழி இல்லை. அந்த வண்டியில் நான் போகிற சொகுசாக நடத்திக்கிங்கன்னா அந்த மாடு நல்லா போகும். தட்டி கொடுத்து ஓட்டணும், மொண்டி மாடு தான் கிடைச்சாச்சு. அந்த பயணம் பண்ணி ஆகணும்னு முடிவாயிருச்சுன்னா அந்த மாடு அழுங்காப்பில் ஓட்டிகிட்டு போகணும். விரட்டினீங்கன்னா மொண்டி மாடு படுத்துக்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் தான் சமைக்கணும். இதுதான் அதனுடைய வேலை. அதுக்கிட்ட அடிபணிந்து போவதே காலச்சிறந்தது. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுட்டி காட்டாத தோஷமே இல்லை. ராகாட்ட ஒரு தோஷத்தை சீக்கிரமாக காட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் வேறு எதுவுமே இல்லை. எல்லா கிரகத்துக்கும் தோஷத்தை கண்டுபிடிக்கிற லேட். ஜஸ்ட் ஒரு செகண்டில் பார்த்தோன்னா ஜோசியருக்கு சந்தோஷமான விஷயங்களை தரக்கூடிய கிரகம் ராகு. நான் என் வீட்டில் 2 ராகு வச்சுக்கிறேன். நான் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன், உங்களுக்குலாம் காட்டலான்னு. அப்புறம் என்ன மனசுக்கு இது எதுக்கு அதிக பிரசங்கத்தனமாக இருக்குமோன்னு நினச்சிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். 2 ராகு வீட்டில் வளர்த்திக்கிறேன். நம்ம முத்துப்பாண்டி பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் வந்து 2 ராகு நான் வச்சுக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜோசியம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை தான் கும்பிடும் போய், நீ தான் ஐயா காட்டி கொடுக்கணும். எனக்கு யாருமே குருவும் காலை வாரிடுவார், சனீஸ்வரர் காலை வாருவார். ஆனால் இவங்க காலை வாரவே மாட்டாங்க, கெட்ட விஷயத்தை சூப்பராக சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கு ஈஸியாக புலன்னு சொல்கிறதுக்கு ராகு அதை தான் பிடிக்கும். நான் ராகு 2 ராகு வீட்டில் வச்சுக்கிறேன். காலையில் சொன்னால் எட்டி மரத்தில் சிலையாக பண்ணி இவ்வளோ அவசரம் 2 குழந்தை மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு 2 குழந்தைன்னா ராகு கேது தான் சொல்லுவேன். அவங்க தான் எனக்கு சோறு போட்டுக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். இந்த இடத்துல பேச கொண்டு வந்து விட்டதே ராகு தான். இல்லை நான் அங்கே வந்திருக்க மாட்டேன். எங்கள் ஊருக்கு இங்கேருந்து 55 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் தெரியாமையே போயிருப்பேன். அங்கேருந்து இங்கே வந்து 4 பேருக்கு தெரியறனா அந்த ராகு தான் காரணகர்த்தாவாக இருக்கார். அந்த ராகத்தான் நான் கும்பிட்றேன். எல்லோரும் ஜோசியெல்லாம் ராகு கும்பிடுங்க, நிறையா விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார். ஆராய்ச்சியாளரே ராகு தான். ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னாவே ராகு இல்லாமல் ஆராய்ச்சி கிடையாது. சரி, ஒரு பாகையை கடக்க அவர் 18 நாட்கள் எடுக்கிறார். ஒரு பாகையை கடக்கிறதுக்கு 18 நாட்கள் எடுக்கிறார். ஒரு பாதத்தை கடக்க 2 மாதம் எடுக்கிறார். 2 மாதம் வரைக்கும் ஒரு பாதத்தில் தான் இருக்கார். அப்போ குறைஞ்சபட்சம் 2 மாதம் நம்ம தண்டனை அனுபவிச்சே அது எதிரும். இது எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதிகபட்ச தண்டனை 18 நாள், குறைந்தபட்ச தண்டனை 2 மாதம் 60 நாட்கள். இது கிடையாது, தண்டனை கிடையவே கிடையாது. ராகு பிடிக்கும் பொழுது இந்த 2 தண்டனை நான் அந்த நாட்களை நம்ம ஏற்று தான் ஆகணும், ஏற்றுக்காமல் முடியவே முடியாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டுகள், அதாவது 18 மாதங்கள் ஆகிறது. சரிங்களா? சரி, நாம் இனி வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுனுடைய சுவாரஸ்யமான விஷயத்தை பேசணும். இனி அவர் எந்தெந்த கிரகத்தை தொடும்போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சூரியனை தொட்டால் என்ன மாதிரி ஒரு தெரியும் நமக்கு அறிகுறிகள் அப்படின்னு. இப்போ மழை வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடியே அது இடி மின்னல் அங்கே எங்கேயோ அடிக்கிறதுங்க நம்மளுக்கு காட்டும். அது மாதிரி ராகுக்கான அறிகுறிகள். இப்போ ராகு வந்து சூரியனை தொடும்போது அப்படின்னு வச்சுக்கலாம்,
ஒரு ஒளி கிரகம், அதாவது ஒரு விளக்கை வந்து கூடை போட்டு கமுத்துன்னு என்ன ஆகும்? நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற ஜோதியான ஒரு விளக்கை ஒரு கூடையவோ அல்லது ஒரு பாத்திரத்தவோ போட்டு மூடினா என்ன ஆகும்? அந்த வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். அது போலதான் சூரியனை கடக்கும் பொழுது அந்த ஒளியை அவர் தடுக்கிறார். இந்த தடை கடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காரதத்துவம் மூலம் பாதிக்கப்படுகிறது. சூரியனுடைய காரதத்துவம் மூலம் பாதிக்கப்படுகிறது. அப்போ சூரியனுடைய காரதத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ஜாதகத்தில் சூரியராக சேர்க்கை இருந்துருச்சு சொல்ல வேண்டியதே இல்லை. கூடை போட்டு கமுத்துறதுல ஊதி விட்டு கமுத்துறாருன்னு அர்த்தம். அணைச்சி போட்டு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களா? அதான் வந்து சூரியனுடைய மொத்தம் சூரியன் ராகு சேர்க்கை இல்லாமல் இருந்தால் கூட வெறும் அந்த வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிற கூட தான் கமுக்குது. அதே சூரியன் ராகு சேர்க்கை இருந்து விட்டால் அது ஊதி விட்டு அந்த நெருப்பை அணைத்து விட்டு கமுக்கிறதுன்னு அர்த்தம். இதில் நல்லா பார்த்துங்க. அந்த காலத்தில் உடனே பார்க்கணும், ராகு எந்த கோச்சாரத்தை தொடுகிறதோ அந்த இணைவு அந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு சரியான ஜோதிடத்தை சொல்றதுக்கு உதவும். இது குறிப்பாக வந்து சூரியன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே ஒரு பாதுகாப்பு, வெளிச்சத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு சொல்லுவோம். இருட்டில் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஒரு கும்பு இருட்டில் நமக்கு பயமாக இருக்குது, ஏதாவது வந்துருமா என்ன அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்போம். வெளிச்சம் வந்துச்சுன்னா நமக்கு பயம் இருக்காது. எது வந்தாலும் நமக்கு ஒரு அப்போ நமக்கு பயம் தோன்றிய காலம்னு பேர். ராகு வரும்போது நம்முடைய உள் உணர்வுல மனசில் நம்மளை அறியாமையே பயம் உருவாகும். பயம் நமக்கு முதல்ல பயம்தான் கொடுப்பேன், பயத்தை கொடுப்பேன், அடுத்தது பதட்டத்தை கொடுப்பேன். முதல்ல பயத்தை கொடுப்பேன், பதட்டத்தை கொடுப்பேன். அந்த சுருப்பாக சொல்லப்போனால் நாம் சூரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே வெளிச்சம், நமக்கு வெளிச்சம் தரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையர். தந்தையர் 2 பணம் சம்பாரிச்சா தான் நம்ம ஊருக்கெல்லாம் தெரியும். தந்தையர் இல்லைன்னா நமக்கு வெளிச்சமே கிடையாது. அப்போ முதல்ல தந்தையரை பாதிப்பார். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிச்சம் தரக்கூடியது நம்ம வாரிசு, அவங்களுக்கு தொந்தரவு வரும். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளை பாதுகாத்துக்கிறது கவர்மெண்ட். இப்போ நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறோம்னா எல்லையில் பாதுகாப்பு வீரர் லட்சக்கணக்கான பேர் அவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்மளை பாதுகாத்துருக்குறாங்க. அங்கே ரேடாரை வச்சுக்கிறாங்க, அதாவது போலீஸு ஆளும் பாலும் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்குது. அதனால் நம்ம தைரியமாக இருக்கிறோம். அப்போ ராகு தொடும் பொழுது, சூரியனை தொடும் பொழுது இது சம்பந்தமான பிரச்சனை வரும். ஒன்று அப்பாவுக்கு தொந்தரவு வரலாம், அல்லது மகனுக்கு தொந்தரவு வரலாம், அல்லது அரசாங்கத்தின் மூலம் நமக்கு தொந்தரவு வரலாம். இதை நாம் பார்த்துக்கணும். இது சூரிய ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். அதில் எந்த விதமான அது தசாபுத்தி எது வேணாலும் போயிட்டுக்கலாம். இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. எந்த கிரகத்தை தொடுதோ அதை அவங்களுடைய வசப்படுத்துவாங்க, அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகன் அப்போ பார்த்தீங்கன்னா துருன்னு ஓடுவேன். சின்ன குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த சூரியன் ராகை பற்றி நம்ம பேசணும். ஒரு 70 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி ஜோசியம் சொல்லணும். 20 வயசுக்காரனுக்கு 20 வயசில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் பைக் வேணும் அடி முடிப்பேன். துருன்னு இருப்பான் மகன். நம்ம சொன்னால் கேட்க மாட்டான். அங்கே ஏறுவேன் இங்கே ஏறுவேன். குரங்குக்கு பிறந்தவனாட்ட இருப்பான், மனுஷனுக்கு பிறந்த மாதிரி இருக்க மாட்டான். குரங்கு தான் பெற்றுட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? அந்த அளவுக்கு சலான்னு ராஞ்சுவேன். ஆமாம், அப்போ என்னடா குரங்கு பயலாக இருக்கான், குரங்கா